அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன். நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு முதன்முறையாக ப்ரிப்பேர் பண்றீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. நாம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை முதல் முறை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது செய்யக்கூடாத விஷயங்களை முதல்ல தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சிலபஸ் இல்லாம படிக்கக்கூடாது. சரிங்களா? அதுல தெளிவா இருங்க. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸ் அரசு வெளியிட்டு இருக்கு. சரிங்களா? அந்த சிலபஸ் இல்லாம படிக்கவே கூடாது. அதுல தெளிவா இருங்க. சரிங்களா? நாம எவ்வளவு வேணா படிக்கலாம், தவறு கிடையாது. ஆனா சிலபஸ் இல்லாதத படிக்கவே கூடாது. சரியா? அதை படிக்கிறதால நமக்கு நேர விரயமே தவிர அதனால எந்த ஒரு பயனும் கிடையாது. சரி, என்ன சார் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா, ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து ஒரு ஒன்றை பாரேன். சரிங்களா? சிலபஸை தவிர்த்து அவங்க கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்தவங்க கூட உன்னை கம்பேர் பண்றது. சரிங்களா? அதை செய்யவே கூடாதுப்பா. சரிங்களா? உனக்கே தெரியும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் மாறும். சரிங்களா? அவங்க அவ்வளவு நேரம் படிக்கிறாங்க, நம்ம இவ்வளவு நேரம் படிக்கிறோமே, அந்த மாதிரி கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க அப்படி படிக்கிறாங்க, நம்ம இப்படி படிக்கிறோமே, அந்த மாதிரி கம்பேர் பண்ணக்கூடாது. சரியா? ஒவ்வொருவருக்கும் யூனிக்கான விஷயங்கள் பல உண்டு. சரிங்களா? நீ குரூப் 4 தேர்வுக்கு தயாராகிற. சரியா? அந்த வேவ்ல நீ பயணிக்கணும். சரியா? அடுத்தவங்க கூட கம்பேர் பண்றத நிறுத்து. சரியா? அதே போல பல்வேறு மெட்டீரியல்கள்ல படிக்கிறது அதுவும் தவறானது தான். சரிங்களா? சார், என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தாரு, என் ஃப்ரெண்டு இந்த இன்ஸ்டியூஷன்ல படிக்கிறாரு, அவர் மெட்டீரியல் கொடுத்துருக்காரு, நான் அந்த டெலிகிராம் சேனல்ல பார்த்தேன், இந்த மெட்டீரியல் கிடைச்சது, யூடியூப் சேனல்ல பார்த்தேன், இந்த மாதிரி மெட்டீரியல் கிடைச்சது. அந்த மாதிரி பல்வேறு வகையான மெட்டீரியலை பயன்படுத்துறது ஸ்டாப் பண்ணிடுங்க. சரிங்களா? பல்வேறு வகையான மெட்டீரியல்களை பயன்படுத்துறதால நம்ம மூளை குழம்பி போகுமே தவிர அதனால எந்த ஒரு பயனும் கிடையாது. சரியா? நமக்கு இருக்க குட் மெட்டீரியல் அப்படின்னா ஸ்கூல் புத்தகங்கள் மட்டும்தான். சரிங்களா? ஆக ஸ்கூல் புத்தகங்களை தெளிவா படிக்கணுமே தவிர மெட்டீரியலுக்கு பின்னாடி ஓடக்கூடாது. சரிங்களா? அடுத்து வெற்றி அடைந்தவர்களுடைய ஸ்பீச்சஸ் கேட்கறது. சரியா? அதுவும் தவறான விஷயம்தான். சரியா? அவங்களுடைய வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சூழ்நிலை வேறு, அவங்க போட்ட எஃபெக்ட் வேறு, அவங்க வயசு வேறு, அவங்க குடும்ப சூழ்நிலை வேறு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. சரியா? அதாவது டேக் இட் ஈஸி. அவங்க எந்த விஷயங்கள் சொல்றாங்க அவ்வளவுதான். அதை விட்டு அவர் எந்த மாதிரி படிச்சாரு, எப்போ இருந்து படிச்சாரு, அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தேவை கிடையாது. சரியா? ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ சில பேருக்கு நைட்ல படிச்சாதான் அது மைண்ட்ல ஏறும், சில பேருக்கு மார்னிங் படிச்சா மைண்ட்ல ஏறும், சில பேர் வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டு இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நைட்ல தான் டைம் கிடைக்கும். சரியா? ஆக இந்த மாதிரி சூழ்நிலை வேறு. ஸோ அவங்க சொல்றாங்க அப்படின்றதால அதை மைண்ட்ல ஏத்திக்க கூடாது. சரிங்களா? அதே போல டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரம் படிக்கிறத கான்ஸ்டண்டா வச்சுக்கோங்க. புரியல சார் அப்படின்னா, இப்போ டெய்லி நான் த்ரீ ஹவர்ஸ் படிப்பேன் சார் அப்படின்னா டெய்லி 3 ஹவர்ஸ் படிக்கிறத கண்டினியூ பண்ணிக்கணும். சரிங்களா? அதாவது 3 ஹவர்ஸ் அதிகமாகலாம். இப்போ நான் இன்னைக்கு மண்டே 3 ஹவர்ஸ் படிச்சிருவேன் சார், டியூஸ்டே 3 ஹவர் படிச்சிருவேன் சார், வெனஸ்டே 3 ஹவர்ஸ் படிச்சிருவேன் சார், தேர்ஸ்டே 4 ஹவர்ஸ் படித்தேன் சார், குட், ஓகே. ஆனா ஒரு தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் படிப்பதை கான்ஸ்டண்டா வச்சுக்கோ, ரெகுலரா வச்சுக்கோ. சரியா? அதே போல கணிதத்திற்கும் தமிழுக்கும் மிக முக்கியத்துவம் கொடுக்கணும், அதையும் மறந்துடாது. சார், எனக்கு தமிழ் வராது சார், ஐ எம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படிக்கிறத விட்டுறக்கூடாது. சரியா? டெய்லி தமிழ்ல டச் இருந்துகிட்டே இருக்கணும். அதே போல மேக்ஸ்லயும். சரியா? டெய்லி மேக்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு. ஜஸ்ட் ஒரு 5 சம்ஸ் இருக்கட்டுமே, இல்லை ஒரு 10 சம் இருக்கட்டுமே, அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? அதே போல மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு படிக்கவே கூடாதுப்பா. அது மிகப்பெரிய தவறு. சரியா? மொபைல் யூஸ் பண்ற ஹேபிட் இருக்கு சார், ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1 ஹவர் தொடர்ச்சியா மொபைல் யூஸ் பண்ணிட்டு தூக்கி வாரம் போட்டு ஒரு 1 ஹவர் உட்காந்து படி. சரியா? ஒரு 1/2 ஹவர் படிக்கிறது, ஒரு 1/2 ஹவர் மொபைல் யூஸ் பண்றது, அது வேஸ்ட். சரியா? மொபைல் யூஸ் பண்ற அப்படின்னா மொபைல் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுரு. சரியா? அதே போல ஓஎம்ஆர் ப்ராக்டிக்ஸ் முக்கியம். சரியா? டெஸ்ட் ப்ராக்டிக்ஸ் என்பது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரியா? நாம என்னதான் படிச்சாலுமே கூட சரியான முறையில தேர்வு எழுதி ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கான டிராபேக். அதான் உண்மை. சரிங்களா? படிச்சிருவாங்க, 6th ஃபுல்லா படிச்சிருவாங்க, ஆனா 6th டெஸ்ட் எழுதும்போது சரியா எழுத மாட்டாங்க. சரியா? அப்போ படிக்கிறது வேறு, டெஸ்ட் ப்ராக்டிக்ஸ் என்பது வேறு. சரியா? நம்ம படிக்கும் பொழுது அப்படியே ஜஸ்ட் ரீட் அவுட் கூட பண்ணிடுவோம், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் படிப்போம். இந்த மாதிரி நிறைய ஹேபிட் இருக்கு. சில பேர் படிச்சிருவாங்க, டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சரியா பண்ண மாட்டாங்க. சில பேர் டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாங்க, படிக்கிறது ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ
அங்க வந்து நீ எவ்வளவு படிச்சிருக்க, நீ நாலேஜபிள் பீப்புளா, அந்த மாதிரி தேர்வுல நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. அங்க பேப்பர்ல என்ன பண்ணியிருக்க அதை தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஸோ என்ன பண்ணணும் நாம, டெஸ்ட் ப்ராக்டிஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரியா, ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே நீ செய்யற தவிர உனக்கே தெரியும். சார் நான் பி நினைச்சேன் சார், ஆனா சியை குறிச்சிட்டு வந்துட்டேன். சரியா, எனக்கு இந்த கொஸ்டின் படித்தேன் சார், நல்லா படித்தேன் ஆனால் மறந்துடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது தான் உனக்கு அனுபவங்கள் கிடைக்கும். சரியா, அடுத்து எவ்வாறு படிக்க வேண்டும். சரிங்களா, எவ்வாறு படிக்க வேண்டும் அப்படின்னா தெளிவாக படிக்கணும்ப்பா. சரியா, சார் இன்னைக்கு என் ஃப்ரெண்டு இருக்கார் சார், அவர் ஒரே நாளில் 6th முடிச்சிட்டாரு சார், அப்போ நான் ஒரே நாளில் வந்து 6th 7th முடிச்சிடணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கட 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 கடன்னு 6th முடிச்சுட்டு கட கட கடன்னு 7th முடிச்சுட்டு 8th போய் பாதி தொடர்றது டோட்டலி வேஸ்ட். சரியா, எவ்வளவு நேரம் படிக்கிறோம் அப்படின்றது இங்க பிரச்சனையே கிடையாது, எப்படி படிக்கிற அப்படின்றதான் இங்க மேட்ரு. சரியா, இப்போ 6th எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, 6th 3 days படி, பிரச்சனை கிடையாது. ஆனா தெளிவா படி. சரியா, உனக்கே தெரியும் டிஎன்பிஎஸ்சி தேர்வை பொறுத்தவரையில போட்டி எப்படி இருக்கு, வினாவும் எப்படி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இன்னைக்கு 6th படிச்சுட்டு அடுத்த நாள் கேட்டா மறந்து போறதுக்கு நாம படிக்கிறதே வேஸ்ட் தான். சரியா, ஆக தெளிவா படி. ஒரு விஷயத்தை நீ படிக்கிற அப்படின்னா தெளிவா படி. எப்ப கேட்டாலும் நான் கொஸ்டின் அடிப்பேன் சார், அந்த மாதிரி தெளிவா படிங்க. சரியா, அதே போல உங்களுக்கான ஒரு பிளானை நீங்க தான் உருவாக்கணும். சார் இப்போ நான் தமிழ் படிக்கிறேன் சார், தமிழை படிச்சுட்டு ஹிஸ்ட்ரி படிப்பேன் சார், இல்லது பாலிட்டி படிப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கான ஒரு பிளான் இருக்கும்ல, அந்த வேவ்லயே நீ பயணிக்கணும். சார் நான் தமிழ் படிச்சுக்கிட்டே இருந்தேன் சார், என் ஃப்ரெண்டு வந்தாரு, என் ஃப்ரெண்டு வந்து தமிழை விட வந்து இந்திய தேசிய இயக்கம் தான் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதனால வந்து நான் அப்படியே தமிழை மூடி வச்சுட்டு இந்திய தேசிய இயக்கம் படிச்சேன் சார். சரியா, இதெல்லாம் தவறான செயல். சரியா, அவர் என்ன பண்ணியிருப்பாரு, தமிழை முடிச்சுட்டு இந்திய தேசிய இயக்கம் வந்திருப்பார், அப்படி இல்லைன்னா இந்திய தேசிய இயக்கம் படிச்சுட்டு இன்னொரு விஷயம் போயிருப்பார். சரியா, ஆக அவங்களுக்கும் நம்மளுக்கான வித்தியாசம் வேறு. சரியா, அடுத்தவங்க தயாராகிறாங்க இந்த மாதிரி முறையில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷயங்களை நாம காப்பி அடிக்கிறது மிகப்பெரிய தவறு. அதே போல நம்ம வந்து குரூப் ஸ்டடி பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வந்து கொஸ்டின் கேட்கறது ரொம்ப வழக்கமான ஒரு முறை. சரியா, இப்போ நான் வந்து தமிழ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், இன்னொருத்தர் வந்து ஹிஸ்ட்ரியில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறாருன்னு வைப்போமே. நம்ம அவர் தமிழ்ல இருந்து கேட்டா ஓகே சக்சஸ், ஹிஸ்ட்ரியில இருந்து கேட்கும்போது நம்ம சொல்லலை தெரியலன்னு வச்சுக்கோமே, அவர் சொல்லும் போது தெரியல, ஓகே அதை தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு அவர் ஹிஸ்ட்ரி கேட்டாரு எனக்கு தெரியல, அப்ப நான் படிச்சது வந்து நான் படிக்கிற ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன் இல்லையா, அந்த தமிழ் மூடி வச்சு ஹிஸ்ட்ரி படிக்கிறது தப்பு. சரியா, ஒரு விஷயம் தெரியாத விஷயம் அவங்க சொல்றாங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமே தவிர அதை மூடிட்டு அங்க போய் படிக்கக்கூடாது. சரியா, இதுவும் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நாம திருத்திக்கணும். சரியா, படிக்கும் பொழுது தெளிவா படி. சரியா, அதே போல 100 நாள்ல என்னால சிலபஸ் முடிக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடிக்க முடியும்பா. சிலபஸ் என்பது மிக குறைவு தான். சரியா, அதை எப்படி படிக்கிற அப்படின்றதான் இங்க பிரச்சனையே. சரியா, நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் பொழுதே நல்லா டைம் எடுத்து படிச்சேன் சார், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் சார், அதுதான் எங்க விஷயம். சரியா, எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு வந்து லிபரலா முக்கியத்துவம் கொடுத்தா போதும், எதை முதல்ல படிக்கணும், எதை கடைசியா படிக்கணும். சரியா, எதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், எதை வந்து 1 week ஒன்ஸ் பண்ணா போதும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். சரியா, நல்லா படிங்க, உங்களால கண்டிப்பா வேலைக்கு போக முடியும், அதுதான் இங்க தெளிவா படிங்க, கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். சரியா, என்னால முடியுமா அப்படின்ற கொஸ்டின் இங்க வேண்டாம். சரியா, டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு முடிஞ்ச அளவுக்கு வராதீங்க. சரியா, வந்துட்டியா என்னால முடியுமான்றத சுத்தமா யோசிக்காத. சரியா, வர்றதுக்கு முன்னாடி நீ பல கொஸ்டின்ஸ் இருந்திருக்கலாம் உனக்கு. சரியா, வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபீல்டுல எப்படி நான் முன்னேறது, எப்படி சிலபஸை முடிக்கிறது, எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி நல்ல மார்க் ஸ்கோர் பண்றது, இந்த மாதிரி தான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணுமே தவிர என்னால முடியுமா, என்னால பாஸ் பண்ண முடியுமா, எனக்கு மேக்ஸ் வராதே, எனக்கு சயின்ஸ் வராதே, இந்த மாதிரி பேச்சுக்கு இங்க இடம் இல்லை. சரிங்களா, அதே போல இந்த முறை நீ தேர்வுல வெற்றி பெறலன்னு வச்சுக்கோங்க, அடுத்த முறை என்பது கடினமான ஒன்று தான். சரியா, எப்பயுமே டிஎன்பிஎஸ்சி தேர்வை பொறுத்தவரையில 3 month, அதாவது அந்த மாதிரி தான் டைம் கொடுப்பாங்க நமக்கு. சரியா, டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வுக்கு 5 months படிச்சா பக்கா கிளியர், 2 months படிக்கணும், 3 months ரிவிஷன். சரியா, ஆஃப்டர் நோட்டிபிகேஷன் வந்து ரிவிஷன் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ 4 month டைம் கொடுத்துருக்காங்க, 2 months படிக்க போற, 2 months ரிவிஷன் பண்ண போற. சரியா, இந்த முறை படிக்கிறது உன் வாழ்க்கையே புரட்டி போட போகுது. சரியா, அப்போ உக்காந்து ஒழுங்கா படி. சரியா, இருக்கிற இந்த 100 நாளை சரியான முறையில பயன்படுத்து, கண்டிப்பாக உங்களால் வெற்றி அடைய முடியும். அனைவருக்கும் கல்வி களம் பயிற்சி குழு சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ டு ஆல்.